மல்லிகைப்பூ பறிக்க போகிறேன். எங்கள் தோட்டத்தில் மல்லிகைப்பூ இதுதான் காக்கரட்டான் பூ. டெய்லி பூ வைக்கிறவங்களா இருந்தா இந்த செடி வாங்கி வச்சா டெய்லி பூக்கும். இதுக்கு சீசன்லாம் கிடையாது, டெய்லி கட்டி வைக்கலாம். நல்ல காத்து, நல்லா பூக்கும் இந்த பூ. இதோட கனகாமரம் சேர்த்து கட்டி வைக்கணும், அப்பதான் அழகா இருக்கும். எங்கள் வீட்டில் நிறைய பூச்செடிலாம் இருக்கு. கனகாமரம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் காக்கரட்டான். கேமராமேன் வந்து சரியில்லை, அதனால வீடியோ வந்து நல்லா இருக்காது. கேமராமேனை வந்து நாளைக்கு மாற்றணும். தள்ளி நின்று அப்போ செடி கவர் ஆகும். நீ வந்து என் கைட்டே எடுத்துட்டேன், அதுதான் கேமராமேன் சரி. அரிசி அப்போ நான் டெய்லி போட்டேன். ஒண்ணுமே இல்லை, நல்ல தண்ணி போற இடத்துல இந்த கண்டை வச்சா போதும், வாட்டர் இருக்கும். நான் இது தனியாலாம் உரம் இதெல்லாம் வைக்கிறது. கடைசியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வச்சுட்டு போனேன், அவ்வளோ பூ. அப்படியே வா, அங்கே ஒரு செடி இருக்குது. இது வந்து மல்லிகைப்பூ செடி. இதுதான் நிறைய மல்லிகைப்பூ, நிறைய பதியம் போட்டிருக்கு. என்ன செடி இருக்குதா? இது ஜாதி முல்லை, முல்லைப்பூ. இதுவும் பூக்கும் நிறையா, ஆனால் இது வந்து சீசனுக்கு பூக்கிற பூ. காக்கரட்டான் மட்டும்தான் சீசனே இல்லாமல் பூக்கிற பூ. மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ அதெல்லாம் சீசன். இந்த காக்கரட்டான் மட்டும்தான் சீசனே இல்லாத பூ. டெய்லி பூ வைக்கிறவங்க வந்து இந்த காக்கரட்டான் செடியும் இந்த கனகாமர செடியும் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டா போதும், டெய்லி பூ கட்டி வைக்கலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் கழுவி ஊற்றுனா ஊற்றுங்க. பாய். கேமராமேன்